காண வந்திருக்கும் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் நம்ம 7வது பாடத்தை படிக்க இருக்கோம். பாடத்தின் தலைப்பு வந்துட்டு ரெஸ்டோர்ட் அட் சர்ச் அப்படிங்கிற தலைப்பில் படிக்க இருக்கோம். இந்த ரெஸ்டோர்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்துட்டு 3 அர்த்தங்கள் இருக்குது. ஒன்று வந்துட்டு புதுப்பித்தல், அதாவது ரெனோவேட் பண்ணுறது அப்படிங்கிற மீனிங்கும் அதுக்கு இருக்குது. இன்னொன்று வந்துட்டு பிரிங்கிங் பேக் சம்திங் இன்டு ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. இன்னொன்று வந்துட்டு ரெனியூ ஆகுறது அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. அப்போது இந்த தலைப்பை வந்துட்டு நம்ம தமிழில் மொழிபெயர்த்தோம் அப்படின்னா தேவாலயத்தில் மீட்டெடுக்கப்பட்டது அப்படிங்கிற அர்த்தமும் இதுக்கு இருக்குது. இந்த தலைப்புக்கு கீழே நம்ம இன்னைக்கு பாடத்தை படிக்க இருக்கோம். பாடத்தை படிக்கும் முன்பதாக ஒரு சிறு ஜெபம். பரிசுத்தர் 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 என்று தூதர்களால் ஓயாமல் போற்றப்படும் அன்பின் தகப்பனே, ராஜா இந்த வெள்ளியும் அப்பா நாங்கள் உங்கள் பாடத்தை படிக்க இருக்கோம் தகப்பனே. ராஜா நீங்கள் எங்கள் இதயத்தில் பேசுங்கப்பா, அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க தகப்பனே. நீங்கள் வந்து என்ன கன்வே பண்ணணும்னு வச்சுருக்கீங்களோ அதை நாங்கள் கரெக்டாக புரிந்து கொள்ளவோ அதை நான் கரெக்டாக சொல்லவோ நீர் எங்கள் கூட இருந்து வழிநடத்துங்க. எல்லாத்தையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து மீட்பும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் கெஞ்சி கேட்கிறேன் ஜெபக்கிலும் ஜீவனில் இந்த பரலோக தகப்பனே, ஆமென். இன்றைய தினத்துக்கான மனப்பாட வசனம் வந்துட்டு மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளை இடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இதுதான் இந்த நாளுக்கான மனப்பாட வசனம். இன்றைய தினத்தில் நம்ம வந்து மார்க் 1ஆம் அதிகாரத்தை பார்க்க இருக்கோம். இந்த மார்க் புஸ்தகத்துக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்க் புஸ்தகத்துக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா இந்த 4 சுவிசேஷ புத்தகங்கள், அதாவது மேத்யூ, மார்க், லூக், ஜான், இந்த 4லையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மார்க் தான் வந்து இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் காஸ்பல். அதாவது மத்தேயுல வந்துட்டு 28 அதிகாரங்கள் இருக்கு, லூக்கால வந்துட்டு 24 அதிகாரங்கள் இருக்கு, யோவான்ல வந்துட்டு 21 அதிகாரங்கள் இருக்கு. ஆனா மார்க்ல மட்டும்தான் வந்துட்டு 16 அதிகாரங்கள் இருக்கு. அதுலயும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்துட்டு 1வது அதிகாரம். அந்த முதல் அதிகாரத்திலையுமே வந்துட்டு நம்ம ஃபுல்லா நம்ம பார்க்க போறதுல ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க இருக்கோம். இந்த 1ஆம் அதிகாரத்தை நம்ம வந்து 8ஆ நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். முதல் கொஞ்சம் வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா இயேசுவின் ஞானஸ்தானம் பற்றி இருக்கும். அடுத்த பாட்டு வந்துட்டு இயேசு வந்து இந்த வனாந்தரத்தில் 40 நாள் இருந்தார் இல்லையா, அதை வந்து குட்டியாக அவங்க சொல்லியிருப்பாங்க. 3வது பாட்டாக வந்துட்டு தேவன் வந்து சுவிசேஷத்தை வந்து பிரசங்கிக்கிறதா இருக்கும். 4வது பார்ட்டாக வந்துட்டு அவர் டிசைபிள், அதாவது சைமன், ஆண்ட்ரூ, ஜேம்ஸ், ஜான், இவங்க 4 பேர்த்த அவர் வந்து எப்படி அழைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 5வது பார்ட்டாக வந்துட்டு அவர் வந்து அந்த கப்பர்நகூம்ல வந்துட்டு அந்த ஓய்வு நாளில் அவர் வந்து பிரசங்கம் பண்ணார். அதை வந்து அவர் எவ்வளோ அத்தாரிட்டியோட எவ்வளோ அதிகாரத்தோட பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு இருக்கும். அதுக்கு அடுத்த பகுதியில் வந்துட்டு அதே ஆலயத்தில், அதே ஜபாலயத்தில் வந்துட்டு ஒரு அசுத்தாவி பிடித்த மனிதன் இருப்பான். அவரை வந்து அவர் எப்படி விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதுக்கு அடுத்த பார்ட், அதாவது 7வது பார்ட்டாக வந்துட்டு சைமனோட மதர்-இன்-லா, அவங்களுக்கு வந்து ரொம்ப காய்ச்சலாக இருக்கும், அதை வந்து ஆண்டவர் எப்படி குணப்படுத்தினார் அப்படின்னு இருக்கும். கடைசி பார்ட்டாக இந்த மார்க் 1ஆம் அதிகாரத்தில் கடைசி பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெப்ரசி, குஷ்டரோகம் பிடிச்ச மனிதனை வந்து ஆண்டவர் வந்து எப்படி குணப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். நம்ம இந்த 8ஐயும் பார்க்காம அந்த ஜெப ஆலயத்தில் அசுத்தாவி பிடிச்ச மனிதனை தேவன் எப்படி மீட்டெடுத்தார், அதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். இந்த ஸ்டோரி வந்துட்டு மார்க் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துலேருந்து 27வது வசனம் வரைக்கும் இந்த ஸ்டோரி இருக்கும். இந்த ஸ்டோரி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து கப்பர்நகூம் போகும்போது அங்கே ஓய்வு நாளில் வந்து ஒரு ஜெபாலயத்தில் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. அங்கே இருக்கவங்கெல்லாம் வந்துட்டு இவர் எப்படி இவ்வளோ அதிகாரத்தோடு வந்து இது பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக வந்து அவரை பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன சம்பவம் இருக்குது. அது என்னன்னு நம்ம வசனத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 24ஆம் வசனத்துலேருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படித்தா நமக்கு அது புரியும். மார்க் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவனுங்கிறத வந்து பிசாசானவன், சத்ருவானவன். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார்.
உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. அசுத்த ஆவி பிடித்த மனிதன் வந்துட்டு அவனாவே வந்து பேசுறதை நம்மளால காண முடியுது. அவன் வந்து என்னதான் வந்து அவன் கடவுளுக்கு ஈக்குவலா வரணும், எல்லாரும் வந்து அவனை வர்ஷிப் பண்ணணும், எல்லாருமே அவனோட பேச்சை கேட்டு அதுக்கு ஏத்தபடி செய்யணும் அப்படின்னு அவன் மனசுல ஒரு எண்ணம் இருந்தாலுமே அவனும் வந்து தேவனுக்கு வந்து பயப்படுறான். பிசாசும் வந்து தேவனுக்கு பயப்படுது அப்படிங்கிறத இந்த வசனத்துல இருந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. அது மட்டும் இல்ல, அவர் வந்து கட்டளை விட்ட உடனே அந்த மனிதனை விட்டு அந்த பிசாசு வந்து போயிடுது. அப்போதான் வந்து அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே எப்படி இவர் வந்து பிசாசை வந்து இப்படி அகற்றுறாரு, அதுவும் இவருக்கு கீழ்ப்படிதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு மனன வசனத்துலையும் நம்ம வந்து பார்த்தோம். அப்போ நமக்கு வந்து தெரியும் கடவுள் வந்து இந்த உலகத்தையே வந்து படைத்தாரு. அது மட்டும் இல்லை, அவர் சொல்றது வந்து இந்த உலகத்துல இருக்க எல்லாமே கீழ்ப்படியும். அப்போ வந்து பிசாசு வந்துட்டு அந்த மனுஷனை வந்து எவ்வளோ நாள் ஆட்டி வச்சிருந்தாலும் இல்லை எவ்வளோ வருஷங்கள் ஆட்டி வச்சிருந்தாலும் தேவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு அது கீழ்ப்படிந்து அது வந்து அந்த மனுஷனை விட்டு போயிடுச்சு. இது வந்து நம்ம எப்படி வந்து பார்க்கலாம் அப்படின்னா, பிசாசு வந்து எப்போவுமே வந்து கடவுளுக்கு கீழே தான். கடவுள் பெர்மிஷன் கொடுத்தாதான், இயேசு வந்து பெர்மிஷன் கொடுத்தாதான் வந்துட்டு பிசாசுனால எதுனாலும் பண்ண முடியும். இது வந்து நம்ம யோபு வாழ்க்கையில நம்மளால வந்து பார்க்க முடியுது இல்லையா? யோபு கிட்ட இருக்கிற அந்த வெல்த்தை எடுக்கும் போதா இருக்கட்டும், இல்லை அவனோட ஹெல்த்தை டிஸ்ட்ராய் பண்ணுற போதா இருக்கட்டும், ஒன்னொன்னுக்கும் வந்துட்டு பிசாசு வந்து பெர்மிஷன் கேட்டு ஜீசஸ் அதை அலோவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அவனால் எதுனாலும் பண்ண முடிஞ்சுது. அவர் பண்ண வேண்டாம்னா அது பண்ண முடியல, இவ்வளோதான் நீ பண்ணணும் அப்படின்னா அவ்வளோதான் அவனால் பண்ண முடிஞ்சுது. அந்த மாதிரி தான் வந்து நமக்கும் நம்மளையும் வந்து பிசாசு ஒன்னொன்னும் நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை வருது, இல்லை ஒரு பிரச்சனை கொடுக்குறான் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து கடவுளோட பெர்மிஷன் இல்லாமல், அவருடைய சித்தம் இல்லாமல் அது வந்து நடக்காது. அந்த இடத்துல நம்ம யோபு மாதிரி இருக்கோமா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. யோபு வந்துட்டு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவன் வந்து கடவுளை வந்து மறுதளிக்கல, அவருக்கு எகென்ஸ்டா ஒரு வார்த்தை கூட அவர் வந்து பேசல. அதே மாதிரி தான் வந்து நம்ம இருக்கோமா அப்படின்னு நம்மளே வந்து ஆராய்ந்து பார்த்துக்கணும். நமக்கு தெரியும் இந்த உலகத்துல வந்து ரெண்டே சைடு தான் இருக்கு. ஒன்று வந்து கர்த்தருடைய சைடு, இன்னொன்று வந்துட்டு பிசாசோட சைடு. இதை நான் வந்து ஒரு கோட் ஒன்று படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். The Great Controversy, Seventh-day Adventist Fundamental Beliefs Number 8. All humanity is now involved in a great controversy between Christ and Satan regarding the character of God, His law and His sovereignty over the universe. இந்த ஒரு சென்டென்ஸ் படிக்கிறப்பவே நமக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இந்த வேர்ல்டு அடிச்சோன்னா இது வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி தான் இல்லையா? இப்போ கடவுள் வந்து நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அப்படிங்கிறது ஹெவன்லேயே இருந்திருக்கு. ஏன்னா அப்போ தான் வந்து லூசிஃபர் வந்து காடுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும் போதோ, இல்லை வந்து அவனுக்கு ஆதரவாக இனி கொஞ்சம் ஏஞ்சல்ஸை சேர்க்கும் போதோ, அதனால தான் வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து ஹெவன்லேருந்து கீழே தள்ளிட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம ஆடம் அண்ட் ஈவ் எடுத்துட்டா கூட ஃபஸ்ட்டு அவங்க அந்த கார்டன் ஆஃப் ஈடன்லேயே வந்துட்டு அவர் அந்த ட்ரீயை வைக்காமல் இருந்திருக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு அவர் வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷனே இல்லாமல் வந்து ஃபுல்லாக நீங்கள் என்ன தான் வர்ஷிப் பண்ணணும், நீங்கள் வந்து நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி ஒரு ரோபோட் மாதிரி இருந்திருப்போம் இல்லையா? ஒரு கமாண்ட் கொடுக்கறதுக்கு நம்ம அது செய்கிறதுக்கு அதே மாதிரி தான் ஒரு ரோபோட் மாதிரி தான் நம்ம எக்ஸாக்டாக இருந்திருப்போம். ஆனால் கடவுள் அப்படி இல்லை. நமக்கு நல்லது எது கெட்டது எது, நல்லது செஞ்சால் என்ன பலன், கெட்டது செஞ்சால் என்ன பலன் அப்படின்னு நமக்கு தெளிவாக நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் அவர் வந்து எந்த ஒரு கம்பல்ஷனுமே வந்து யாருமே பண்ணல. நம்ம கையில் தான் அந்த டிசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டி நமக்கு இருக்குது. கடவுள் சைடுனா நம்ம கடவுள் சைடில் இருக்கு, இல்லை பிசாசோட வஞ்சனைக்கு நம்ம மயங்குறவங்களா இருந்தாலும் இருக்கலாம். இப்போ நம்ம வந்து காடோட சைடு இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா அதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யலாம்? முதலாவது நம்ம வந்து கற்பனைகளை வந்து கீழ்ப்படிந்தாலே போதும். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து அதுலேயே நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு அழகா அவர் வந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காரு, சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு. ஆனால் நம்ம வந்து அதுக்கு நம்ம செவிகளை சாய்க்கிறோமா, நம்ம அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா, அவரோட சத்தத்துக்கு நம்ம வந்து செவி கொடுக்குறோமா? நம்ம ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மனசாட்சியில் அது கொஞ்சம் உறுத்தும் இல்லையா? நம்ம வந்து பண்ணுறது தப்பு, அது பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு இது சொல்லிட்டே இருக்கும். அது வந்து ஹோலி ஸ்பிரிட் தான் நம்ம கிட்ட பேசுது. ஆனால் நம்ம அந்த ஹோலி ஸ்பிரிட் பேசும்போதும் நம்ம ஒரு சில டைம் நம்ம வந்து அதுக்கு கீழ்ப்படுகிறோம், ஒரு சில டைம் வந்து பரவாயில்ல வர கான்சிக்வன்சஸை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிசிஷன் எடுக்கிறோம். அப்போது அவர் வந்து ஒரு டைம் நம்ம தப்பு செய்யும் போதோ, இல்லை ஒரு டைம் நம்ம அவர் விட்டு விலகி போகும்போதோ அவர் வந்து நம்மளை கூப்பிடுறாரு. ஆனால் நம்ம வந்து அதுக்கு செவி கொடுக்கறதே இல்லை. ஆனால் அவரோட கமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒபே பண்ணி அவரோட வாய்ஸ்க்கு நம்ம கீழ்ப்படிந்தோம் அப்படின்னா
இந்த உலகத்துல விட நம்ம ஐஸ்வர்யவானா இல்லாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா வந்து பரலோகத்துல நமக்குன்னு ஒரு இடம் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த அசுத்தாவி பிடித்த மனிதன் வந்துட்டு அதுக்கு முன்னால அவர் எப்படி இருந்தாரு, இல்ல அதுக்கப்புறம் என்ன ஆனாரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்ல. அப்ப அவருக்கு பேய் பிடிச்சிருந்துச்சு. அத வந்து காட் ரொம்ப அத்தாரிட்டியோட அத வந்து வெளிய போக சொன்னாரு. அதுவும் வந்து போயிருச்சு. அப்படின்னு தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அந்த மனிதனோட வாழ்க்கை வந்துட்டு கண்டிப்பா மாறி இருக்கும். நம்ம வந்து இந்த தலைப்பிலே பார்க்குறோம். ரெஸ்டோர்ட் அட் சர்ச் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? அதாவது அவன் வந்து ஸ்பிரிச்சுவலா ரெனியூ ஆயிருக்கலாம். இல்ல அதுக்கப்புறம் அவன் வந்து தேவனிடத்துல இனி கிட்டி சேர்வதற்கு வந்து இந்த ஒரு இன்சிடென்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது அவருக்கு மட்டும் இல்ல, அங்க இருந்த எல்லா மக்களுக்குமே வந்து அத வந்து அடுத்தடுத்த வசனங்கள் பார்த்தோன்னா நமக்கு தெரியும். அவர பத்தி எல்லாருக்கும் போய் அந்த நியூஸ் வந்து எல்லாத்துக்கும் சேர்ந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அவர் நினைச்சாரு அப்படின்னா நமக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் நான் கண்டிப்பா அவரை நம்மளோட ஜெபத்துக்கா இருக்கட்டும் எதா இருந்தாலும் அவர் வந்து லிசன் பண்ணுவாரு. ஆனா நம்ம வந்து உடனே நமக்கு இது நடக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா அவரு டைம்னு ஒண்ணு இருக்கு. அந்த டைமுக்கு இப்போ ஒண்ணு நமக்கு கஷ்டம் நடக்கும்போது ஐயோ நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் வருதே அப்படின்னு நமக்கு அப்போ கஷ்டமா இருக்கும். ஆனா நம்ம அது கொஞ்ச நாள் கழிச்சு அதை கடந்து போய் நம்ம அந்த கஷ்டத்தை நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா பரவாயில்ல இது ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நம்ம ஒரு ஒரு லைஃப்லயும் நம்ம வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம வந்து நம்மள தேவனுக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுத்தோம்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு அதுலேருந்து நம்ம ஒரு ஒரு புது பாடத்தை கத்துக்கிட்டு இந்த அசுத்தாவி பிடிச்ச மனிதன் மாதிரி நம்மளும் வந்து அதுலேருந்து வெளியே வரப்போ ஒரு புது பர்சனா ஒரு ஸ்பிரிச்சுவலா நம்ம அதுலேருந்து நிறைய கத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த இன்சிடென்ட்டே நம்மளை வந்துட்டு தேவனிடத்துல கிட்டி சேர்ப்பதற்கு அது வந்து உதவியா இருக்கட்டும், இல்லை நம்மனால நம்மளை சுத்தி இருக்கவங்களும் வந்துட்டு தேவனை பத்தி அறிந்து கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன லெசனும் வந்து இதுல இருக்கு. நம்ம வந்து இந்த கடைசி காலத்துல இருக்கோம். நம்ம வந்து யார் பக்கம் இருக்க போறோம்? சாத்தானோட சைடு இருக்க போறோமா? இல்ல ஆண்டவர் சைடு இருக்க போறோமா? அப்படிங்கிறது வந்து நம்ம கையில தான் இருக்கு. நமக்கு வந்து எல்லாமே கடவுள் வந்து பைபிள்ல குடுத்திருக்காரு. நம்ம அத வந்து நம்ம நல்லா ஆராய்ந்து தேடி தேடி ஒண்ணொண்ணு படிக்கும்போது ஒரு ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சருமே வந்து கண்டிப்பா அது கிடைக்கும். இல்ல அவர் நம்மளோட இதயத்துல வந்து பேசுவாரு. அதே மாதிரி தான் நம்ம வந்து அந்த வாய்ஸ்க்கு நம்ம ஒபே பண்ணி நம்மளோட ஒரு ஒரு ஸ்டெப்பையும் நம்ம அவர் கையில ஒப்பு கொடுத்து நம்மளும் வந்து நமக்கு நிறைய ப்ராப்ளம் வரும்போதோ யோபு எப்படி தேவனை மறுதளிக்காம இல்லை அவருக்கு அகேன்ஸ்டா எதுவும் பேசாம இருந்தாங்களோ அதே மாதிரி வந்து நம்மளும் நம்ம வந்து கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணலாம், நம்மனாலையும் அது முடியும். அது மட்டும் இல்ல நம்ம வந்து என்ன டிசிஷன் எடுக்க போறோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. கண்டிப்பா தெரியும் கடைசியில பிசாசு வந்து ஜெயிக்க போறதில்ல. நான் ஆண்டவர் சைடு இருக்கிற பிள்ளைகள் தான் வந்து ஜெயிப்பாங்க. அவர் தான் ஜெயிப்பாரு. அதான். அப்போ நம்ம வந்துட்டு இப்போ இப்போ ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ்க்காக நம்ம வந்து நம்மள ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஹெவனோ இல்லை அதுலேருந்து நமக்கு வரப்போகிற பிளெஸ்ஸிங்கோ இல்லை அங்கே தேவனோட இருக்கிற பாக்கியமோ எதுவுமே நமக்கு கிடைக்காம போயிடும். நம்ம என்ன டிசிஷன் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கண்டிப்பாக நம்ம ஜெபத்திலேருந்து ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு வந்து உதவி செய்வார். அவருடைய 2ஆம் வருகையில் நம்மளும் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பிரயாசிக்கலாம். கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளே வழிநடத்தும். எங்க நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா இந்த வசனங்களையோ இந்த சத்தியத்தையோ இந்த பாடத்தையோ ஒரு காதில் கேட்டு மற்றொன்று காதில் வரும்படிக்கு பாதுகாத்து கொண்டு வழி நடத்துங்க தகப்பனே. உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இந்த பாடத்தை நீர் ஆசீர்வதிங்க. இந்த என்றென்றைக்கு எங்க மனசுல பதிந்திருக்க நீர் உதவி செய்யுங்க தகப்பனே. உங்க கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதை கேட்ட பிள்ளைகள் ஒரு ஒருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க. நீர் பாதுகாத்து கொண்டு வழி நடத்துங்க. எல்லாத்தையும் உங்க கருத்தில் ஒப்பு கொடுத்து மீட்பும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் கெஞ்சி கேட்டு ஜெபம் கேளும் ஜீவனுள்ள இந்த பரலோக தகப்பனே. ஆமென்.